பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காலைதோறும் நம்மை விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஏசாயாவை ஒவ்வொரு அதிகாலையிலும் ஆண்டவர் எழுப்பி கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல அவனுடைய செவிகள் கவனிக்க செய்தார். ஆண்டவர் விசேஷமானவர். அவரை நாம் அண்டிக் கொள்ளும்போது அவரே நம்மை எழுப்புகிறார். அவரே நம்மோடு இருக்கிறார். அவரே நமக்கு கற்றுத்தருகிறார். அவரே நம்மை பெரியவர்களாக்குகிறார். ஏசாயா ராஜாக்களுடைய அரண்மனையிலே தன்னுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறைவேற்றினான் என்று பார்க்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட நம்முடைய தியானத்துக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று இயேசு சொன்னார். பொருளாசை இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கும்போது எல்லோருக்கும் மணி மேட்டர்ஸ், பொருளாசை, பணம்தான் முக்கியம். அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழுகிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் பொருளாசை இருக்கக்கூடாது. ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார், உலகத்தின் மாயை நம்மை பற்றி கொள்ளக்கூடாது. ஒருவேளை நம்முடைய இருதயத்திலே பொருளாசை காணப்படுமேயானால் அதை நாம் விட்டு விலக வேண்டும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பணம் தேவைதான். ஆனால் பண ஆசை இருக்கக்கூடாது, பொருள் ஆசை இருக்கக்கூடாது. எசேக்கியேல் 33வது அதிகாரம் 31வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சோதித்தருகிற தேவன். நம்முடைய இருதயத்தில் பொருளாசை காணப்படவே கூடாது, காணப்படவே கூடாது. அது நம்முடைய விசுவாச வாழ்க்கையை கவிழ்த்து போடும், விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி போடும். ஆகியனாலே பொருளாசைக்கு நாம் விலக்கி காக்கப்பட வேண்டும். சங்கீத புத்தகத்தில் 119வது சங்கீதம் 36வது வசனத்தில் பார்க்கிறோம், என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். இந்த அருமையான காலை நேரத்திலும் நம்முடைய விண்ணப்பம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் பொருளாசையை சாராமல் உம்முடைய சாட்சியை, உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய வசனங்களை, உம்முடைய சத்தியத்தை சாரும்படி செய்யும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் அவருடைய வசனத்தின்படி நம்மை நடத்துவார். அவருடைய வசனம்தான் நம்முடைய கால்களுக்கு தீபம் என்று பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். ஜெபிப்போம். நல்ல தேவனே, கிருபையுள்ள ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தின் மாயைக்கெல்லாம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விலக்கி, பொருளாசைக்கு இவர்களுடைய இருதயத்தை விலக்கி பாதுகாத்து கர்த்தர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், எல்லா நன்மையாலும் நிரப்பும். அந்தகார வல்லமைகள் மேல் ஜெயத்தார், பிசாசின் கிரியைகள் மேல் ஜெயத்தார். உடைய பிள்ளைகள் கர்த்தாவே உடைய சாட்சிகளை பற்றி கொள்ளட்டும். ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதி. இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை இவர்கள் காண கிருபைத்தார், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். God bless.